குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். டேப் சூப்பர் மேக்ஸ்லேருந்து நான் உங்கள் சரவணகுமார். நம்ம டெய்லி கண்டினியூஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நேற்று உங்களுக்கு கொடுத்துருக்க சம்முன்னு பார்த்தோம்னாக்கா இந்த சம் தான் கொடுத்துருந்தோம். 222 பவர் 333 ப்ளஸ் 333 பவர் 222 இஸ் டிவிசிபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு பார்த்துருந்தோங்களா? சரி, இந்த சம்மை எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. எத்தனை பேருக்கு ஆன்சர் கிடைச்சது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி போடுங்க. இன்கேஸ் ஆன்சர் வராதவங்க இல்லை எப்படி சால்வ் பண்ணணும் தெரியாதவங்க வாங்க டைரெக்டாக சம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் இது ஃபர்ஸ்ட் 2 டேர்மாக பிரிக்கிறேன். 222 பவர் 333. ஓகேங்களா? 222ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எதில் முடியுதுனாக்கா இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பரில் பவரில் என்ன நம்பர் கொடுத்தாலும் இது கண்டிப்பாக யார் தான் வருவாங்கனாக்கா ஒரு ஈவன் நம்பர். அதாவது யூனிட் டிஜிட்டை மட்டும் பார்த்தா போதும். கடைசி நம்பர் இங்கே என்ன இருக்குது? 2. ஸோ 2 பவர் நீங்கள் டேரெக்டாக 222 என்னென்னு எடுத்துக்கலாம்? 2ன்னு எடுத்துக்கலாம். யூனிட் டிஜிட் மட்டும் மேட்ச் பண்ணால் போதும். ஸோ 2 பவர் நீங்கள் எந்த நம்பர்னாலும் கொடுத்து பாருங்க, அது வந்து ஒரு இரட்டைப்படை எண், அதாவது ஈவன் நம்பராக தான் வரும். சரிங்களா? அடுத்து அதே மாதிரி 333 பவர் 222 இப்படின்னு ஒரு நம்பர் இருக்குதுனாக்கா 333 கடைசி நம்பர் என்ன இருக்குது? 3. 3 பவரில் நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தாலும் என்ன தான் வரும்னாக்கா ஆட் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ 222 பவர் 333 வேல்யூ வந்து ஒரு ஈவன் நம்பர். 333 பவர் 222 வேல்யூ வந்து ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் கொஸ்டின் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஸோ இப்போ நான் ஆட் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு என்ன தான் வரும்? ஒரு ஆட் நம்பர் தான் வரும். ஸோ ஆட் நம்பர் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகாதா? இது மட்டுமே போதும் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 2ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இது ஆப்ஷன் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் 2ஆல் டிவைட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேபி ஆன்சராக இருக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் 2ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஃபோர்த் ஆப்ஷன் 2ஆல் டிவைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஆன்சருக்கு 2வை வச்சு மட்டுமே கால்குலேட் பண்ணிடலாம். இது எதால் டிவைட் ஆகும்னாக்கா 3ஆல் 37ஆல் டிவைட் ஆகும். பட் 2ஆல் டிவைட் ஆகாது அப்படிங்கிறது. சரி, நான் ஆப்ஷன் வச்சு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து கன்ஃபார்மாக 2ஆல் டிவைட் ஆகாதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது எந்த ஒரு ட்ரிப்ளெட் நம்பராக இருந்தாலும் அது வந்து 3ஆலையும் 37ஆலையும் டிவைட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஏற்கனவே பேசிக்கில் பார்த்துருக்குறோம். இந்த கான்செப்டை ஒரு நம்பர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஏ ஏ ஏ இப்படிங்கிற நம்பர் நீங்கள் இந்த எதுக்கு இந்த ஏவுக்கு நீங்கள் என்ன நம்பர்னாலும் கொடுத்துக்கோங்களேன், இந்த வேல்யூ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னாக்கா 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி யாரால் டிவைட் ஆகும்? 37ஆலையும் டிவைட் ஆகும். அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் டிஜிட்ஸ் சேமாக வருதுனாக்கா அந்த நம்பர் கண்டிப்பாக 3ஆலையும் 37ஆலையும் டிவைட் ஆகும். அதனுடைய பவர்ஸ் எல்லாமே டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 222ங்கிறது 2வே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கா? 333ங்கிறது 3 3 தடவை ரிப்பீட் ஆயிருக்கா? ஸோ 222 333 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2ஆலையும் டிவைட் ஆகும், 37ஆலையும் டிவைட் ஆகும். இதனுடைய பவர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா டிவைட் ஆகும். ஸோ இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக யாரால் டிவைட் ஆகும்? 3ஆல் டிவைட் ஆகும், 37ஆல் டிவைட் ஆகும். இதனுடைய யூனிட் டிஜிட்டை செக் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு ஆட் நம்பர் வருது ஆட் பண்ணுறப்போ. ஸோ இது 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதுக்கு அப்சல்யூட் ஆன்சர் பார்த்தோம்னா 327 பட் நாட் டிவிசிபிள் பை 2. இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? சரி, வாங்க இன்னைக்கான சம்ஸுக்கு போலாம். இன்னைக்கான சம் கொஸ்டின் படிச்சுக்கோங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 28 டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ்? சீக்வன்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க? 1 1 2 1 3 2 1 4 3 2. சரி, இப்படி கொடுத்துருக்குறாங்களா? இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் தனியாக எடுத்துக்கிறேன், 1ங்கிறது எடுத்துக்கிறேன். அடுத்து யாரை பேர் பண்ணுறேன்? 1 2 பேர் பண்ணுறேன். அடுத்து யாரை பேர் பண்ணுறேன்? இவங்க 3 நம்பர் பேர் பண்ணுறேன். 1 2 3ன்னு கொடுத்தாலும் 1 3 2ன்னு கொடுத்தாலும் சம் பண்ணால் ஒன்று தானே. அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 1 2 3 ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அடுத்த 4 நம்பர் போடுறேன். அப்போ யார் வருவாங்க? 1 2 3 4. சம்மில் நம்ம எப்படினாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனால கன்ஃபியூஸ் ஆகணும். அடுத்து யார் வராங்க? 1 2 3 4 5. அடுத்து யார் வருவாங்க? 1 2 3 4 5 6. சரிங்களா? இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி ஆட் பண்ண போகிறோம்? முதல் ஒரு நம்பர் ஆட் பண்ண வேல்யூ என்ன வருது? 1. இந்த 1ஐயும் 1 2வையும் ஆட் பண்ண என்ன வரும்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதை மட்டும் தனியாக ஆட் பண்ணலாம். இந்த வேல்யூ என்ன வரும்? 3. இந்த வேல்யூ என்ன வரும்? சரி, அப்படி வேண்டாம், ஈஸியாக எப்படியே பார்த்துக்கலாம்.
இது எத்தனை டிஜிட்? ஒரு டிஜிட். இது 2. இதுல எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 3 டேர்ம்ஸ். இதுல எத்தனை டைம் இருக்குது? 4 டைம். இதுல எத்தனை டைம் இருக்கு? 5 டைம். இதுல எத்தனை டைம்ஸ் இருக்குது? 6 டைம். சரி, 1 ஆட் பண்ணா 1. இந்த 1 கூட தான் யார் ஆட் பண்றேன்? 2 ஆட் பண்றோம். ஸோ 1 2 ஆட் பண்ணா 3. இங்க பாருங்க, இந்த 3 ஓட 3 ஆட் பண்ணா 6. இந்த 6 ஓட 4 ஆட் பண்ணா 10. 10 ஓட 5 ஆட் பண்ணா 15. 15 ஓட 6 ஆட் பண்ணா 21. அடுத்து என்ன வரும்? 7. 21 7 ஆட் பண்ணா 28. இப்படி போய்கிட்டே இருக்கும். அதாவது நான் வேற எதுவுமே பண்ணல, இந்த 1 ஓட வேல்யூ இங்க போட்டிருக்கேன். இந்த 1 2 ஆட் பண்ண வேல்யூ என்ன வரும்? 3. அதை இங்க எழுதியிருக்கிறேன். 1 2 3 ஆட் பண்ணனாக்கா 6, அதை இங்க எழுதியிருக்கிறேன். அடுத்தது 1 2 3 4 ஆட் பண்ணா 10, அதை எழுதியிருக்கிறேன். அப்படிதான் நான் தனித்தனி எழுதியிருக்கிறேன். ஸோ அதை சிம்பிளா எப்படி எழுதுனாக்கா மொத்தம் 1 2 3 4 5 6 7 8ன்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அதுக்கு வந்து கான்சிக்யூட்டிவ் ஆடிங்னு சொல்லுவாங்க. இந்த 1 கூட 2 ஆட் பண்ணனாக்கா 3. அதாவது கலர் மாத்திரம் பாருங்க. இந்த 1 கூட 2 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 3. 3 கூட 3 ஆட் பண்ண எனக்கு என்ன வரும்? 6. 6 கூட 4 ஆட் பண்ண என்ன வரும்? 10. 10 கூட 5 ஆட் பண்ண என்ன வரும்? 15. 15 கூட 6 ஆட் பண்ண என்ன வரும்? 21. 21 கூட 7 ஆட் பண்ண என்ன வரும்? 28. சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் 28 டிஜிட்ஸ் ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ 28 டிஜிட்ஸ் ஆட் பண்றப்ப எனக்கு என்ன வேல்யூ வருதுனாக்கா, இதுல மொத்தம் எத்தனை டிஜிட்ஸ் வந்துருச்சு? 28 டிஜிட்ஸ் வந்துருச்சு. எப்படி 28 டிஜிட்ஸ்? இங்க பாருங்க, 1 1 டிஜிட், 3 மொத்தம் முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் வந்திருக்குது பாருங்க? 3 டிஜிட்ஸ். 6 முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க? 6 டிஜிட்ஸ் வந்திருக்கும். 10 முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் வந்திருக்கு பாருங்க? 10 டிஜிட்ஸ் வந்திருக்கும். அப்ப 28 வந்துருச்சு. அப்ப 28 டிஜிட்ஸா? 28 டிஜிட்ஸ் ஆட் பண்ணதா 1 3 6 10 15 21 28 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா 20 40 50 60 70 78 80 84. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னாக்கா வேல்யூ என்ன வருது? 84. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம் தான் இது. 28 டேர்ம்ஸ்ங்கிறதுனால சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா வரிசையாவே எழுதிய கூட கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நாளைக்கு இன்கேஸ் வந்து பெரிய நம்பர்ஸா கொடுத்துருக்காங்கனாக்கா நம்மளால உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ கான்செப்ட் இன்னொரு தடவை வீடியோ வேணா 2 தடவை ப்ளே பண்ணி பார்த்தாவது கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த மிடில் டேர்ம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ்? ZZ, XXX, YYYY, WWWWW, VVன்னு அப்படியே போகுது. எது வரைக்கும் வருதுனாக்கா A வரைக்கும் வருது. நமக்கு ஆல்பபெட்ல நல்லா தெரியும். Zல ஸ்டார்ட் ஆகும். Z, X, Y, W, V அப்படியே எது வரைக்கும் போகும்? A வரைக்கும் போகும். இங்க Z எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க? 2 தடவை கொடுத்துருக்காங்க. X எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க? 3 தடவை. Y எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க? 4 தடவை. W எத்தனை தடவை கொடுத்துருக்காங்க? 5 தடவை. அப்போ A எத்தனை தடவை வந்திருக்குனாக்கா 27 டைம்ஸ் வந்திருக்கும். Z எத்தனை டைம் வந்திருக்குது? 2. Xங்கிறது 3, Yங்கிறது 4, Wங்கிறது 5, Vங்கிறது 6. இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணாதான் மிடில் டேர்ம் கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு ஜென்ரலா என்ன தெரியும்? கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணதா 1 2 3 27 வரைக்கும் 1 2 3 n வரைக்கும் ஆட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2. இது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இது ஜென்ரலா எதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும்? இந்த ஃபார்முலாக்கு 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். பட் இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? சரி, பரவாயில்ல. நம்ம 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணனாக்கா 27 × 28/2 வேல்யூ போட்டோம்னாக்கா 14. 27 × 14 வேல்யூ என்ன வருது? 27 × 14 வேல்யூ வந்து 378 வருமா? இப்போ இதில் நான் யாரை அசியூம் பண்ணி வச்சிருக்கேன்? முன்னாடி 1 இருக்கிறத வச்சிருக்கிறேன். அந்த 1 சப்ராக்ட் பண்ணிட்டேனாக்கா மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் வரும்னா 377 டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது இது ஃபுல்லாத்தையும் கவுண்ட் பண்ண எத்தனை டேர்ம்ஸ் வரும்? 377 டேர்ம்ஸ் வரும். மிடில் டேர்ம் ஈக்குவல் டு மிடில் டேர்ம் என்ன ஃபார்முலானாக்கா n + 1/2. மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கோ அதுலேருந்து 1 கூட்டி அதில் பாதி எடுத்து அதுதான் மிடில் டேர்ம். அப்போ மிடில் டேர்ம் எத்தனாவது டேர்ம்னாக்கா 377 + 1/2. 378/2. 378/2னா வேல்யூ என்ன வரும்? 189th டேர்ம். அதாவது லெஃப்ட் சைடுல இருந்து பார்த்தாலும் ரைட் சைடுல இருந்து பார்த்தாலும் 189வது டேர்ம் தான் பார்த்தா மிடில் டேர்ம். கரெக்ட்டுங்களா? அப்ப 189வது டேர்ம் கண்டுபிடிக்கணும்.
லெஃப்ட்ல இருந்து போனோம்னாக்கா இங்க 2 டேர்ம் இருக்கும், இங்க 3 டேர்ம் இருக்கும், இங்க 4 டேர்ம் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ரைட்ல இருந்து வரலாம். ரைட்ல இருந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வர போறோம். எனக்கு 189th டேர்ம் என்னன்னு வரும்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ரைட்ல இருந்து ஆல்பபெட் எழுதிக்கிறேன். ABCDEFGHIJK. ஏல மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், 27. பில மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், 26. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் எழுதிட்டு வந்தோம். அடுத்து இது எத்தனை வந்துடும், 25. அடுத்து இது எத்தனை வரும், 24. இ ஆட் பண்ணா இ எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும், 23. இது 22, 21, 20, 19, 18, 17. ஸோ இப்படி வருங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏ பி மட்டும் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 27ம் 26 ஆட் பண்ணால் இது வரைக்கும் மொத்தம் எத்தனை டேர்ம் வந்துருக்குனாக்கா 53 டேர்ம்ஸ் வந்திருக்கும். ஓகேங்களா. அது கூட சி ஆட் பண்ணி 25 ஆட் பண்ணால் மொத்தம் சி வரைக்கும் எத்தனை டேர்ம்ஸ் வந்திருக்குனாக்கா 78 டேர்ம்ஸ் வந்திருக்கும். அது கூட 24 ஆட் பண்ணுறப்ப 102 டேர்ம்ஸ் வந்திருக்கும். இது கூட 23 ஆட் பண்ணுறப்ப 125 டேர்ம்ஸாக கவுண்ட் வரும். அது கூட எஃப் ஆட் பண்ணோம்னாக்கா 147 டேர்ம்ஸ் வரும். அது கூட 20 ஆட் பண்ணுறப்ப 168 டேர்ம்ஸ் ஆகும். அது கூட இந்த 20 ஆட் பண்ணுறப்ப 188 டேர்ம்ஸ் ஆகும். எனக்கு எத்தனாவது டேர்ம் தான் மிடில் டேர்ம்னு தெரியும், 189th டேர்ம். ஸோ லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுறப்ப ஏவிலேருந்து ஹெச் வரைக்கும் கவுண்ட் பண்ணால் எத்தனை டேர்ம் வந்திருக்கும், 188 டேர்ம்ஸ் வந்திருக்கும். கரெக்டுங்களா. 188 டேர்ம்ஸ் ஹெச்சோட முடிஞ்சிச்சு. அப்போ அதுக்கு அடுத்த ஆல்பபெட் என்னவா வரும், ஐங்கிறது வரும். ஐ 19 டேர்ம்ஸ் இருக்கும். அதில் ஐயில் இருக்க முதல் டேர்ம் தான் யாரு, 189th டேர்மா. ஸோ மிடில் டேர்ம் எனக்கு என்ன வரும்னாக்கா ஐ அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா. இது வந்து கான்சிக்யூட்டிவ் ஆடிங் 27 26 ஆட் பண்ணால் 53. அடுத்து இந்த 3 நம்பரை ஆட் பண்ணால் 78. 4 நம்பர் ஆட் பண்ணோம்னாக்கா 102. அடுத்து 5 நம்பர் ஆட் பண்ணால் 125. இப்படி கான்சிக்யூட்டிவ் ஆட் பண்ணிட்டு வரோம். எனக்கு 189th டேர்ம் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சரிங்களா. ஓகே. அகைன் ரிமைண்டர் தேர்வுலேருந்து உங்களுக்கு இந்த சம் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இந்த சம்மை ட்ரை பண்ணுங்க. இந்த சம்மில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னாக்கா உங்களால் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னாக்கா 1 கொண்டு வர முடியாது. அதாவது பாசிட்டிவ் வேல்யூ 1 கொண்டு வர முடியாது. அப்படி வரலைனாக்கா வேற எப்படி இந்த சம்மை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சம்மை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல சால்வ் பண்றேன். தேங்க்யூ.